ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மழை பெய்யும், பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. ஏன்னா ரொம்ப அப்படி பயங்கர வெயில் தான் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்தது. ஸோ தாங்கவே முடியல. ஆனால் இப்போ டெய்லியுமே இங்கெல்லாம் மழை வருது நம்மளுக்கு சேலத்தில். நம்ம அமெரிக்கா மில்லியில் நிறைய பட் இருக்குது. இங்கேயே ஒரு ஃப்ளவர் இருக்குது. அமெரிக்கா மில்லியை நம்ம மலர வச்சாதான் இது மலரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நம்மளோட லாட்டஸ் பிளான்ஸை இந்த ரெயின் சீசனில் நம்ம மழை காலத்தில் நம்ம எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருமே இந்த ஒரு மழை சீசன் பார்த்துட்டிங்கன்னா சன்லைட் வராது, ஸோ அதனால் செடி வளராது, அழுகி போய்டும் அப்படின்னு பயந்துக்கிட்டு டியூபர்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயில் கூட இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். நம்ம மழை தண்ணி விழுந்த உடனேவே பார்த்துட்டிங்கன்னா பிளான்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி முன்னே வளர்ந்ததை விட நல்ல ஸ்பீடாகவே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு புது புது லீவ்ஸ் வளர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா மழை தண்ணியில் நிறைய நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் இருக்குது, நான் முன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ அது நம்மளோட பிளான்ட் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால யாருமே பயப்பட தேவையில்லை. பட் கொஞ்சம் விஷயங்களை நம்ம கவனிச்சுட்டு தான் நம்ம இந்த டைமில் லாட்டஸோட டியூபர்ஸை பிளானிங் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ எல்லாருமே கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிளான்ஸுக்கு என்னென்ன கேர் கொடுக்கணுமோ அது எல்லாருமே கொடுங்க. இந்த மழை சீசனில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய நம்மளுக்கு இந்த மில்லி பக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆல்ஃபிட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு நிறையவே நம்ம பிளான்ஸில் வந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன்னா அதை கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பிளான்ட்டே அது ஸ்பாயில் பண்ணிடும். அதே மாதிரி நிறைய வளர்ந்த பிறகு நம்ம அதை கிளியர் பண்ணுறது நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா எனக்குமே இங்கே நிறைய பிளான்ஸில் அப்படி வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நம்மளோட அமெரிக்கா மில்லி எல்லாமே நான் மலர வச்சுருக்கேன். அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு டபுள் ஷேடு வரும். அமெரிக்கா மில்லியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேபி பிங்க் ஷேடு தான் இதோட ஃப்ளவரு. ஃபர்ஸ்ட் டேயில் இப்படி தான் டபுள் ஷேடில் நம்மளுக்கு தெரியும். உண்மையாக சொல்ல போனோன்னா நம்மளோட ஜான்சன் பேபி சோப்பு இருக்குது இல்லைங்களா, குழந்தைங்களோட சோப்பு, அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நம்மளாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அந்த சோப்பு தான், குழந்தைங்கனாலே குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாமே அந்த சோப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஷேடு தான் இந்த ஒரு அமெரிக்கா மில்லியாவோட ஃப்ளவருக்கு இருக்குது. அந்த ஒரு பேபி பிங்க் ஷேடு தான் இது. நான் கொஞ்சம் ஏர்லியராக மலர வச்சதுனால இன்னும் இதோட ஷேடு இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அந்த ரோஸ் ஷேடு நம்மளுக்கு அதிகமாக தெரியும். அதுக்கு நம்ம ரொம்ப ஏர்லியராகலாம் மலர வைக்கக்கூடாது. இது மலர ஸ்டேஜ் வந்ததுனால தான் நான் இப்போ மலர வச்சேன். ஒரே டைமில் பாருங்கள் எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு. இன்னும் பட் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கும் பட்டு. இப்போ நான் சொன்னதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தான் இந்த பிளான்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா இங்கே சின்ன சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள். தான் இந்த பூச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். இது நம்ம பிளான்ஸோட இந்த ஸ்டெம்மில் எல்லாமே நல்லா உட்காந்துக்கும். அந்த ஸ்டெம்மில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த பிளான்ட்டோட சத்து எல்லாமே அது அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்டை அது டெஸ்ட்ராய் பண்ணிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் பாருங்கள். தான் இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லீஃபில் எல்லாமே வருது பாருங்கள். இது பட்டு தான், பட்டிலே உட்காந்துருந்துச்சு. நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த லீவ்ஸில் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு நம்மளுக்கு 1-2 பிளான்ஸ் இருக்குன்னு நம்ம டெய்லியுமே கிளியர் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எடுத்து இதை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுறலாம் பிளான்ட்லேருந்து. இல்லை நிறைய பிளான்ஸ் இருக்குது, அது இல்லாமல் நிறையவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு மெடிசின் தான் ஸ்ப்ரே பண்ணணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் சொன்ன அந்த மெடிசின். இது பேர் கான்ஃப்ரெட். இது அதோட ஒரு ட்ரேட் நேம் தான். பட் இதோட அந்த கெமிக்கல் நேம் பார்த்துட்டிங்கன்னா இமிடா கிளாப்ரிட் 17.8% SL. இது சிஸ்டமிக் இன்செக்டிசைடு தான். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஜஸ்ட் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 ml 1.5 ml to 2 ml அது நம்மளோட அந்த பூச்சியோட இதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெடிசின் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக
கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். குழந்தைங்களாம் இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுங்கள். இதே கான்ஃபிரிட் அப்படிங்கிற அந்த ட்ரேட் நேம் கிடைக்கலனாலும் நீங்கள் இந்த இமிடாக்ளோப்ரிட் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட வேறு கம்பெனி அவைலபிளாக இருந்தால் கூட அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மெடிசனை வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆல்ஃபிட்ஸ் அந்த மாதிரி நான் இன்றைக்கி காமிச்ச மாதிரி முஞ்சை அப்படின்லாம் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப பிளான்ட்டுக்கு வந்து இந்த முஞ்செல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த குட்டி குட்டியாக பிளாக் ப்ரௌன் கலரில் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு 2 டைம்ஸ் பண்ணணும், வீக்லி 2 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். தட் மீன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து நம்ம திரும்ப ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணணும். மேக்ஸிமம் வந்து அதிலே எல்லாமே கிளியர் ஆகிடும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. பட் வந்து இல்லை நிறையாவே இருக்குது, அது போக மாட்டேங்குது, மற்ற பிளான்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது, நிறையவே இருக்குது, செடியவே வந்து அது வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து பெஸ்டிசைடு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். போகலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு தேவையான பெஸ்டிசைடு தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள் இங்கே எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இந்த வாட்டர் லெவல்லிருந்து மேலே வர அந்த லீவ்ஸில் தான் இது வந்து நிறையவே வந்துடும். எதுவுமே வந்து நம்ம பிளான்ட்டை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த ரெயின் சீசனில் இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்மளோட பிளான்ட்ஸில் வந்து இந்த மாதிரியான இது இப்போ நான் ஒரு விதமானது காட்டினேன், இன்னும் பல விதமான இந்த இன்செக்ட்ஸ் வந்து இதில் வரலாம். ஸோ அந்த பெஸ்ட் எல்லாம் நம்ம துரத்தணுன்னா நம்ம பிளான்ட்டை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது பார்க்கும்போது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம அதுக்கு தேவையான ரெமெடி செஞ்சிட்டிங்கன்னா நம்ம பிளான்ட் வந்து சேவ் ஆகிடும். இல்லைன்னா அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அது எல்லோரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த இப்போ நான் காமிச்சு அந்த பெஸ்டிசைடு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி உங்கள் பிளான்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நான் புதுசாக பிளான்டிங் பண்ண ஒரு பிளான்ட்டு தான். இது வந்து இப்போ நான் பிளான்டிங் பண்ணி ஒரு 10 டேஸ் பக்கமாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது நல்ல க்ரோத் கிடச்சிருக்கு. ஏன்னா இதில் வந்து நிறையவே அதிகமாக இருக்கிறது ரெயின் வாட்டர் தான், அதனால தான். இப்போ இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மாதிரி நம்ம பிளான்டிங் பண்ண நம்மளோட பிளான்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரெயின் சீசனில் சன்லைட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பிளான்டிங் பண்ண பிறகு ஜஸ்ட் ஒரு 4 inches மட்டும் தண்ணி ஊற்றி விடணும். நம்ம வந்து உள்ளே கொண்டு போய் ஒரு சின்ன டியூபரை வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு நிறைய அசோலை போட்டு விட்டுட்டிங்கன்னா சன்லைட் சுத்தமாக கிடைக்காது. ஸோ நம்ம வந்து இந்த ரெயின் சீசனில் டியூபர் பிளான்டிங் பண்ணும்போது பார்க்க வேண்டிய ஒரு மெயினான விஷயம் இதுதான். நம்ம வந்து இந்த வாட்டர் லெவலை கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளான்டிங் பண்ணிவிட்டு ஒரு 4 inches மட்டும் தண்ணி ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி பாருங்கள், கிராஜுவலாக இந்த சின்ன சின்ன லீவ்ஸ் எல்லாமே வந்து வளருது அப்படிங்கிற டைமிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், இங்கேருந்து சின்னதாக அப்படியே பெருசாக வளர வளர நம்ம வந்து அப்படியே தண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தது தான். இன்னும் கொஞ்சம் லீவ்ஸ் பெருசாக வளரும்போது நான் இதில் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் 1 inch வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன். பாருங்கள், அதே மாதிரி அசோலாவும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்லியுமே கிளியர் பண்ணணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இந்த ஒரு டப்பை வந்து நான் வந்து நேற்று தான் க்ளீன் பண்ணேன். இது இப்போ இன்றைக்கி எடுக்கலை. பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த அசோலாவும் நம்ம வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இந்த ரெயின் வாட்டர் உழுவும் போது இந்த அசோலா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வளரும். இப்போ நான் இது எடுத்து விட்றேன், நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இருந்த அதே மாதிரியே தான் நாளைக்கு இருக்கும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சீசனில் வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகும். பட் நம்மளோட பிளான்ட்டை வந்து இது டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணி நம்மளோட டப்பில் வச்சுருக்கிறது தான் நம்மளோட ஒரு மெயினான ஒரு கோல். ஸோ வந்து நம்ம அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து கரெக்டான இன்டர்வலில் நம்ம வந்து உரம் கொடுக்கணும். 15 days ஒன்ஸ் நம்மளோட அந்த ஃபர்டிலைசர் நம்ம இந்த பிளான்ட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் இந்த டைமில் சூப்பராக வளரும். அதே மாதிரி இது வந்து ஃப்ளவரிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு தான். இந்த ஹியூமிட் கிளைமேட்டில் நம்மளுக்கு வந்து நிறைய பட் வரும். எனக்கே பார்த்துட்டிங்கன்னா புதுசாக பிளான்டிங் பண்ணதுலலாம் ரொம்ப சீக்கிரமாகவே பட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் காட்டுறேன். வந்து நம்ம மிராக்கிளோட பிளான்ட் தான். பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ ஃப்ளவர்ஸ் கண்டினியூஸாகவே இதில் வந்து பட் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். பாருங்கள், இங்கேயுமே அடியிலையுமே பட் இருக்குது. இன்னும் வந்து இதுலேருந்து லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையாவே வந்து இப்போ வந்து ஃப்ளவரிங் பண்ணுற டைம் தான் நம்ம பிளான்ட்ஸை. இது நம்ம ஐஸ்வர்யாவோட பட்டு தான். ஐஸ்வர்யாலும் வந்து பட்டு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம அமெரிக்கம் இல்லையா, இது ஜஸ்ட்டு பிளான்டிங் பண்ணி ஒரு 2 weeks கூட இருக்காது, அதுக்குள்ளே வந்து இதில் பட்டு வந்திருக்கு. நிறைய பிளான்ட்ஸ்லையுமே வந்து அப்படி தான் பட்டெல்லாம் வந்திருக்கு, வர ஆரம்பிச்சிருக்கு. பிளான்ட்ஸ் டல்லாக இருந்ததெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்மளோட இன்னசென்ஸ் தான். இன்றைக்கி ஃப்ளவர் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது என்னோடய ஒயிட் பியோனி தான். இது பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. இதில் வந்து நிறைய லீவ்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 weeks தான் நல்ல க்ரோத் கிடச்சிருக்குது.
முன்னே வந்து க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸில் இதில் நிறைய லீவ்ஸ் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கூடிய சீக்கிரத்தில் இது வந்து பட் வந்துடும். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கிற பிளான்ட்டில் தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து பட்டு வரும். பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் க்ரீன் ஆப்பிளும் நான் வந்து ரீபாட்டிங் பண்ணி இப்போ ஒரு 3 வீக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 3 வீக்ஸ் கூட இருக்காது, 2 வீக்ஸ் தான் இருக்கும். பாருங்கள், இதுலேயுமே எவ்வளோவுமே லீவ்ஸ் வந்துடுச்சு. இதுவும் க்ரீன் ஆப்பிள் தான். சீக்கிரமாகவே இதுலேயும் க்ரோத் வர ஆரம்பிச்சிருக்கு. லீவ்ஸ் எல்லாம் பெருசாக வர ஆரம்பித்த பிறகு தான் நம்மளுக்கு ஸ்டாண்டிங் லீவ்ஸ் வரும். இதோட க்ரோத்தே கொஞ்சம் சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்குது. அதனால யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. இந்த டைமில் பிளான்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை ரீபாட்டிங் பண்ணுறதுக்கோ எல்லாம் பிளான்ஸ் ஏதாவது கொஞ்சம் நல்லா இல்லை, சாயில் செட் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபீலிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து அதை ரீபாட்டிங் பண்ணி கொடுங்க. அது கண்டிப்பாக இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இந்த டைம் வந்து நல்ல ஒரு ஹியூமிடான கிளைமேட், அதே மாதிரி சன்லைட் விட்டு இருக்கும். ஸோ வந்து பிளான்ஸுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கிளைமேட்டாக இருக்கும். ஸோ வந்து எல்லோரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிளான்ஸ் வாங்கி வச்சுட்டு பட் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட பாட்டிங் மிக்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட சாயில் இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து இந்த பிளான்ட்டுக்கு சூட்டபுளாக இல்லைன்னா நம்ம வேறு பாட்டிங் மிக்ஸில் வந்து அதை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் அது ஃப்ளவர் ஆகும். இன்றைக்கி தான் நம்மளோட மெர்மெய்ட் வந்து ஃப்ளவர் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆஸ்திரேலியன் வெரைட்டி வாட்டர் லில்லி. இதோட சென்டர் போர்ஷன் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட பேர் வந்து மெர்மெய்ட். ஒரு ஒயிட்டான ஒரு அழகான ஒரு பூ. இது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே வீடியோவில் கூட எனக்கு வந்து இந்த பூவோட அழகு வந்து காமிக்க முடியல உங்களுக்கு. இன்னும் ஒரு பட்டி இருக்குது. பட்டெல்லாம் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கே உள்ளேருந்து வந்துட்டுருக்கு. இதோட இலை கூட அவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் இதோட லீவ்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஒரு போண்டு ஃபுல்லாலுமே வந்து இந்த செடியோட லீஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நிற்கும் போல் தெரியுது. அந்தளவுக்கு வந்து இந்த பிளான்ட் பெருசாக இருக்குது. இங்கேயும் நான் இன்றைக்கி வாங்கின பிளான்ட்லலாம் இப்போ பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ஃப்ளவர் வந்தால் தான் எனக்கும் தெரியும். இங்கே எல்லாமே வந்து பட்டு வந்திருக்கு. இங்கேயும் பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வேஸ்ட் லீவ்ஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுருணும். இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. இதுலேயும் வந்து பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நிறைய பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு.